அவனை சாவடிக்க போகிறேன். போலீஸ், நீ நண்பன் மேலே கையை வச்சுட்டல. படுகும் டைகர் காகும். இன்னைக்கு அவனை பொழக்கிற பொழறல. எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் மந்திரத்தோடு இருந்தேன். அவன் என் உயிர் நண்பன். எல்லாத்தையும் சாதிச்சிட்டான். எத்தனை டைம் கொண்டாலும் வந்து 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 வேண்டாங்க, மறைச்சிக்கிட்டு போவோம். ஹை போலீஸ். ஏய், நீ பயந்தாங்கோலியாக இருக்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாங்கள் ரியல் போலீஸில் எங்களை விட்டுரு. மெயின் பாயிண்டில் சுட்டுருவேன். ஒழுங்காக சொல்லு. முடியாது. சரி சொல்லு. அவங்க எங்களை மாற்றிட்டு போயிட்டாங்க பிளான் போட்டு. என்ன நடக்குது? ஜெயிலுக்குள்ளே வேற ஒருத்தன் தானே இருந்தான். இப்போ அவன் ரிலீஸ் ஆயிட்டானா? டக்குன்னு போய் பார்க்கணும். அவன் ஜெயிலுக்குள்ளே தானே இருந்தான். புரியல. அப்படின்னா நம்ம இப்போ என்ன விஷயம்னு நம்ம நேராக யார்கிட்ட கேட்க? இது கரெக்டான ஆள் அவனாக தான் இருக்கும். யாரும் தெரிஞ்சதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. இது பார்ட் 3, த பிளட்டி கில்லர் பார்ட் 3. அந்த 2 வீடியோ பார்த்தா தான் அது புரியும். ஓகே, வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன். சுப்பா, நீங்கள் நாங்கள் என்ன பேசணுங்கிறத பார்ட் 4 பார்க்கலாம். யார் கூட பேசினேன் அதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லுவேன். ஆனால் பார்ட் 4 தான் நாங்கள் என்ன பேசணும்னு காட்டுவேன். ஏன்னா அது ரொம்ப சுத்தம் குழப்பம். இடையில நிறைய சம்பவம். ஓகே, இப்போ லொக்கேஷன் பார்க்கலாம். மேப்பு. ஓகே, இது நாங்கள் ஒரு காரில் கனெக்ட் பண்ணி விடணும். எந்த கார் கரெக்டாக இருக்கும் கனெக்ட் பண்ண? அந்த கார் கரெக்டாக இருக்குமா? 2020வா? இது ஓகே, இப்போ மேப்பை கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் ஆகிட்டு உள்ளே இருக்குன்னு நம்புகிறேன். இருக்கு. ஸ்ட்ரைட்டாக போகணும். ஓகே, சொன்ன மாதிரியே பொண்ணு. ஓகே, நம்மளுக்கு கார் ஓட்ட வராது, பரவாயில்ல ஓட்டும். இதில் தான் ஏதோ ஒரு வீடியோ காட்டுது. ஐயோ, பிரேக் ஆகிட்டே. ஸோ இந்த இடத்துல எந்த வீடாக இருக்கும்? மஞ்சள் வீடு மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்கு. சரி, ஏதாவது ஒரு மனுஷன் நான் நினைக்கிற மாதிரி ஒரு சவுண்டு போட்டு பார்ப்போம். யார் கில்லராக கொல்ல வராங்கன்னு பார்ப்போம். என்ன இந்த இடத்துல யாருமே இல்லை, போர் அடிக்குது. நான் யார் கூட ஃபுட்பால் விளையாடுவேன் நினைக்கிறேன். நான் ஏன் இப்படி ஸ்லோவாக அப்படி அங்கே மூவ் பண்ணுறேன்?
நான் போகக்கூடாது. ஐயோ, நீ யாரோ தள்ளுறாங்க. யாராவது என்னால் எதுவுமே செய்ய முடியல. எப்படியோ வந்துட்டேன். நான் செத்து எப்படா நீ வந்து லூஸு பயலே? எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் சொல்லுவீங்க. பார்ட் 4 எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். பார்ட் 4 தான் இதில் உள்ள பாதி கதையை வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பார்ட் 4 தான் மெயினாக பார்க்கணும். பார்ட் 5 நீங்கள் கன்ஃபார்மாக பார்க்கணும், இல்லாட்டி இந்த கதையை புரியாது. ஓகே, இப்போ நம்ம டார்கெட் என்னென்னா, அதாவது ஒரு காரை பிடிக்கணும். அந்த கார் கரெக்டாக இருக்கும். வேறு கார் எதுவும் இருந்தால் பிடிக்க. அங்கே 2 ஆடி கார் இருக்கு. வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்னடா சொல்கிறேன்னு ஒன்றுமே பண்ணலாம். சின்சானை தான் இப்போ தேட போகிறோம். திடீர்னு தொண்டை கட்டிச்சு. நானும் சின்சானுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தனே. சார்லி இதெல்லாம் விளையாண்டு. சார்லிக்கு பார்ட் 3 இருக்கா? ஆமாம், மறந்துட்டேன். அதுக்கு போடணும். அதுக்கு பார்ட் 3 போடணும். அடுத்து ஸ்பைடர்மேனுக்கு பார்ட் 2 போடணும். ஷார்க்குக்கும் பார்ட் 2 போடணும். ஜோம்பிக்கும் பார்ட் 2 போடணும். போர்ட்டு ரிச்மேனுக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம பிளட்டி கில்லரை முடிச்சுப்போம். அவெஞ்சர்ஸு இந்த இதுக்கு போகணும். அதுக்குள்ளே இங்கே வந்துட்டோம். பேசிக்கிட்டே இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிட்டோம். மாடி மானும் ஃப்ளைட்டுங்க. இதெல்லாம் ஏற முடியாது. எங்கே இருக்கும்? என்ன சத்தம்? போய் செக் பண்ணு. ஓகே, அங்கே தான் இருப்பான். ஓகே, நம்ம டக்குன்னு கலரை சேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். இது வேறு இப்போன்னு பார்த்தா லூஸ் மாதிரி செய்யுது. ஏறு. ஐயோ, சொல்லி முடிஞ்சு. ஐயா, இப்போ இறங்கிடுற மொட்டையா? அப்பாடி, டக்குனு நம்ம ஃப்ளைட்டை சீட் ஸ்பான் பண்ணி போயிடலாம். இப்படி திரும்பிப்போம். 5 கலர்ஸ். ஐயோ, கலர் மாட்டட்டா வேணாமா? மாட்டட்டா வேணாமா? டக்குனு வர. ஐயோ, இப்போன்னு பார்த்து வர இப்படி ஸ்லோவாக போகிறேனே. ஐயோ, யாராது? தம்பி ஃப்ளைட் இன்னும் டேக் ஆஃப் ஆகல. அப்போ நான் நீயே இல்லை. டிஸ்டன்ஸில் தப்பிச்சிட்டோம். சைலண்ட்டாக அங்கே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இறங்கிட்டுருக்கோம். அப்பா, இங்கே எப்படியோ வந்துட்டோம். என்னடா இது, ஹாஸ்பிட்டல் மேலே லேண்ட் ஆகிட்டேன். இப்போ சேஃபாக ஒரு லேண்டிங்காக போடுவோம். மண்டை உடஞ்சிருக்கும். இப்போ எப்படி உள்ளே போவ? இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஏதோ ஒரு தில்லாலண்டி வேலை பார்க்குறாங்க. ஆம்புலன்ஸுங்க நிற்கதான் பார்க்கலாம். யாரா ஆம்புலன்ஸ் நிற்கலைன்னா இங்கே ஏதோ ஒரு சதி பண்ணுறாங்க. எல்லாமே காலியாக இருக்குது. ஏதோ ஒரு சதி. ஏன்னா அவங்க எங்கேயோ இப்போ வெளியே போயிருக்காங்க. அங்கே யாரும் இருக்கிற மாதிரியே தெரியுது. வீடு முக்கியம்.
அங்கே என்னமோ போகிற மாதிரியே தெரியுது லைட்டாக. சரி கன்னு அதுக்கும் ரெடியாகவே இருக்கு. புல்லட்லாம் ஏற்றிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நின்று புல்லட்டை ஏற்றிட்டு போவோம். இங்கே மேலே ஏறி பார்ப்போம் என்னதான். என்ன இங்கே சத்தம்? டக்குன்னு ரீ பண்ண புல்லட் ப்ரெஸ். ஓகே, இப்போ எவன் கட்டதாலும் இப்படி சுற்றுற வேண்டியதான். 4 புல்லட் போட்டிருக்கேன். மடி ஐயோ, அங்கே ஏதோ போன மாதிரியே இருக்கு. ஹே மாமேசு எஸ்கேப் ஆயிட்டான். எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு சுத்தம். திருப்பி மேலே ஏற முடியுமா? எஸ், மேலே நிற்கணும். வேண்டாம் 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 ப்ளீஸ். சல்யூட் சார். நான் எஸ்கேப் ஆயிட்டேன். இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது. இவங்க இதெல்லாம் நாங்கள் வேலை பண்ணுறேன். நோ நோ என்ன என்ன கொண்டுட்டாங்க. என்னடா உளருன்னு கேட்காதீங்க. உண்மையிலேயே என்னை கொண்டுட்டாங்க. அது என்ன பிளேஸு? பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸில் ஏறி போயிடலாம். பஸ் வர முடியுது. ஓடிப்போலாம். அவனு